கப்பலூர் சுங்கச்சாவடிக்கு எதிரான போராட்டம் இன்று காலை முதலே நடந்து வரும் நிலையில் தற்போது சுங்கச்சாவடியை இடிப்பதற்காக ஜேசிபி வாகனத்துடன் போராட்டக்காரர்கள் வந்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சத்யகுமார். சத்யகுமார், வணக்கம். ஜேசிபி வாகனத்தோடு வந்து நின்று இருக்காங்க. போலீசார் இந்த நிலைமை எவ்வாறு கையாண்டு வருகிறார்கள்? அதே நேரத்தில் சுங்கச்சாவடி நிர்வாகம் என்ன சொல்றாங்க? இதை பத்தின ஏதாவது விளக்கம் கொடுத்திருக்கிறார்களா? என்ன நிலவரம்? விரிவா பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக கப்பலூர் சுங்கச்சாவடியில் இன்று முதல் புதிய கட்டணம் அமல்படுத்துவதாக அறிவிப்பு வந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உள்ளூர் வாகன ஓட்டிகள் மற்றும் முன்னாள் அதிமுக அமைச்சர் RB உதயகுமார் அவர் தொண்டர்கள் உள்ளிட்டோர் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டமானது காலை 9 மணிக்கு துவங்கி தற்போது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்றது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி RB உதயகுமாரை கைது செய்ய முற்பட்டதற்கு அங்கிருந்த பொதுமக்கள் தடுத்து நிறுத்தினர். தற்போது முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் மற்றும் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் திருமங்கலம் RDO அலுவலகத்தில் RDO சாந்தி மற்றும் இந்த தேசிய நெடுஞ்சாலை திட்ட அலுவலருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இதற்கான நிரந்தர தீர்வு எப்படி எட்டுவது என்பது போன்ற விஷயங்களை தற்போது பேசி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த கப்பலூர் சுங்கச்சாவடி உள்ள இடத்திற்கு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திடீரென ஜேசிபி வாகனத்தை கொண்டு வந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது திடீரென இவர்கள் ஜேசிபி வாகனத்துடன் வந்தது. அங்கிருந்த காவல்துறையினர் உடனடியாக அவர்களை தடுத்து நிறுத்தி மேலும் அதற்கு முன்பாகவே அந்த டோல்கேட்டுக்கு முன்பாகவே வாகனங்களை நிறுத்தி வைக்கப்பட்ட இந்த இடத்தில் தற்போது இந்த ஜேசிபி ஆனது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் காவல்துறையினர் தற்போது பேச்சுவார்த்தை நடைபெறுவதாகவும் பேச்சுவார்த்தைக்கு பிறகு எதுவாக இருந்தாலும் பேசிக் கொள்ளலாம் என்று தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தடுத்து நிறுத்தியுள்ளனர். மறுபுறம் இந்த பேச்சுவார்த்தையானது தற்போது நடைபெற்று வருகிறது. ஆனால் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் நேரடியாகவும் மேலும் இந்த தேசிய நெடுஞ்சாலை நிர்வாகமும் அந்த டோல்கேட் நிர்வாகமும் உடனடியாக அதிகாரிகள் நேரடியாக வர வேண்டும், அதன் பிறகுதான் இந்த போராட்டத்தை கைவிடுவோம் என்று சொல்லி வருகின்றனர். தற்போது இந்த திருமங்கலம் சுங்கச்சாவடி விவகாரமானது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது. நன்றி சத்யகுமார், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.